எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு கழட்டினோம் பாருங்க ஃபாஸ்ட்ராக். இப்போ நல்லா வாஷ் பண்ணி ட்ரேயில் எடுத்து வச்சு இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மேலே. இதாங்க அடி பேஸ். இந்த பேஸு இது மாதிரி ட்ரேயில் மாதிரி ஒரு பணம்னு சொல்லுவாங்க. இதில் வச்சுட்டு ஒன்று ஃபிட் பண்ணணும். இப்போ மாட்டுறது மேக்னெட் வீலோட ஸ்டார்டர் பிளேட் இது பேர். இதுக்கு இந்த ஹோல்ஸுக்கு நடுவில் தான் மேக்னெட் வீல் உட்காரணும். அந்த பெரிய ஹோல்ஸ் தெரிஞ்சு பாருங்கள், அது நடுவில் மேக்னெட் வீல் உட்காரும். இதை தான் ஃபஸ்ட்டு மாட்டணும் குவார்ட்ஸில். இது ஃபஸ்ட்டு வீல். அடுத்தது இதை மாட்டணும். இது சென்டர் செகண்ட் வீலு. இதன் பேர் ஞாபகம் வச்சிங்க. ஒவ்வொரு பேர் சொல்கிறேன் பாருங்கள். ஒரே மாதிரி வீலுங்க தான் வரும், அதே ஒரே பேரில் தான் வரும். ஃபஸ்ட்டு வீலு, சென்டர் செகண்ட் வீலு. இது இப்போ மாட்டுறது மேக்னெட் வீலு. அந்த ஹோல்ஸ் சொன்னோம் பாருங்கள், பாருங்கள் அந்த ஹோல்ஸில் தான் உட்கார வைக்கணும். அவ்வளோ சீக்கிரம் உட்காராது அது. ஏன்னா சைடில் மெட்டல் இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் மேக்னெட் இழுக்கும். நம்ம அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி அந்த ஹோல்ஸில் கரெக்டாக உட்கார வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ உட்காந்துச்சு. இது மாதிரி தான் உட்கார வைக்கணும். இந்த ஹோல்ஸ் நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நம்ம அதை பிடிச்சோம். இப்போ மாட்டுறது செகண்ட் வீல். இவ்வளோ தான் சார். குவார்ட்ஸில் இந்த 4 வீல் தான். இந்த 4 வீலுக்கும் உட்கார்றதுக்காக அந்த மேல் பிளேட்டு இது மாதிரி அழகாக உட்கார வைங்க. ஈஸியாக உட்காரும். கை ஷேக் இல்லாமல் இருக்கணும். அந்த பயம் இருக்கக்கூடாது உடம்புல உட்கார வைக்கும்போது. அதுக்கு உண்டான ஸ்க்ரூ இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சுட்டு ஒரு 3 த்ரெட்டு 4 த்ரெட்டு டைட் பண்ணி கொஞ்சம் லூஸ்லேயே வைக்கணும். ஏன்னா அந்த கீழே உட்காந்துங்கிற வீலுங்க மேலே இருக்கிற ஹோல்ஸில் உட்காரணும்ல, அதுக்காக ஒரு 4-5 த்ரெட்டு லூஸில் தான் வைக்கணும். இதை கொஞ்சம் தான் டைட் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீலோட பாயிண்ட்லாம் உடஞ்சிரும். கொஞ்சமாக ஒரு 2-3 த்ரெட்டு லூஸில் வைக்கணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இந்த கீழே உட்காந்துங்கிற வீலு மேலே இருக்கிற ஹோல்ஸில் ஒன்று அது புஷ்ஷில் அது உட்காரணும். அதை தான் நீங்கள் அப்படியே அந்த மெலிசாக ஊசி மாதிரி எடுத்து அந்த மேல் பிளேட்டை ஒரு விரலில் மூடிப்போம். விரலை வச்சு அழுத்திக்கணும். ஏன்னா அது தூக்கக்கூடாது இல்லையா, ஏன்னா ஸ்க்ரூ லூஸில் இருக்கிறதுனால. இப்போ நான் அதை தான் பண்ணுறேன். அது கையில் எடுத்ததுனால உங்களுக்கு கேமரா தெரியல. மேலே இருக்கிற பிளேட்டில் அந்த 4 ஹோல்ஸ்லையும் அந்த 4 வீலும் உட்காரணும். அதை பாருங்கள், இது மாதிரி விரலை வச்சு மூடிடணும். விரலை வச்சு கொஞ்சம் லேசாக அழுத்திக்கின்னு நம்ம நவுத்தி அந்த வீலுங்களை அந்த ஹோல்ஸில் உட்கார வைக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது சார். இதை தான் நான் பண்ணுறது. அது நம்ம எடுத்து தான் செய்ய முடியுது கிட்ட வச்சு. இப்போ நான் பண்ணுறது அதான், வேறு எதுவும் கிடையாது. ஸ்க்ரூ டைட் பண்ணி லூஸ் பண்ணி வச்சுட்டிங்கல்ல, அதனால் அந்த பிளேட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விரலால் லேசாக அந்த பிளேட்டை அழுத்தி பிடிச்சிக்கின்னு அந்த சின்ன ஊசி மாதிரி எடுத்து அந்த வீலுங்களை ஒன்று அந்த பாயிண்டில் உட்கார வைக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. அதை தான் இப்போ நான் செய்கிறேன். இது மாதிரி உட்காந்த உடனே அந்த ஸ்க்ரூ ஃபுல் டைட் வச்சிடணும். இல்லைன்னு வச்சுங்க மறுபடியும் நவுந்துடும் அந்த பாயிண்ட்லாம். அதை பாருங்கள், ஒரு ஸ்க்ரூ டைட் வச்சாலே நல்லா கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட் மேலே வச்சுட்டு அந்த மெட்டல் பிளேட் மேலே ஃபுல் டைட் வைக்கணும் எல்லா ஸ்க்ரூ. அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஸ்க்ரூ ஃபுல் டைட் வச்சிடணும். இப்போ அந்த 4 ஹோல்ஸ்லையும் அந்த 4 வீலும் கரெக்டாக உட்காந்துச்சு. அதை நம்ம வீலுங்களை தள்ளி பார்த்தா ஃப்ரீயாக சுற்றும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. இப்போ அடுத்தது காயில் உட்கார வைக்கணும். 4 வீல் உட்காந்துச்சிங்களா, இதுக்கு அடுத்தது காயில். அவ்வளோதான். காயில் ஆடாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஸ்க்ரூ. அது பாருங்கள், அதை கொஞ்சம் ஒரு 1/2 த்ரெட்டு டைட் பண்ணி வச்சுக்கணும். 2-3 ஸ்க்ரூ. அதே மாதிரி கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். ஏன்னா இன்னும் மற்றதெல்லாம் அது கூட உட்காரும்போது அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இல்லையா, ஆனால் அந்த சீட்டில் உட்காரணும் இல்லையா, அதுதான். இது பாருங்கள், இது தாங்க வாட்சு சாவி இழுத்தோடனே வாட்ச் ஆஃப் ஆகுது இல்லை, சென்டர் செகண்ட் நிற்கிது இல்லை, இதுதான் காரணம். அது இப்போ வைக்கிறேன் பாருங்கள், அந்த சின்ன கிளாம்பு சாவி இழுத்தோடனே வாட்ச் நின்றுடும், திரும்ப அழுத்தினோடனே ஓடும். அந்த ஒர்க் பண்ணுறது தான் அந்த சின்ன கிளாம்பு. இது தாங்க எலக்ட்ரானிக் கண்டினியூட்டி போர்டு, இசிபி. சாதாரணமாக போர்டுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஸ்க்ரூ. ஆமாம், போர்டு வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேட்ரி கிளாம்பு தான் மாட்டணும். அடுத்தது இது பாருங்கள், பேட்ரி மேலே வர்ற பிளேட்டு. இது பேட்ரி ஆடாமல் இருக்கிறதுக்காக இங்கே வச்சு டைட் பண்ணணும். அது அந்த போர்டும் ஆடாமல் இருக்கணும், இதுவும் ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரே இதில் செட் பண்ணியிருக்காங்க. அது இதுவும் ஒரு 1/2 த்ரெட்டு லூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4-5 த்ரெட்டு ஏற்றினா போதும், ஒன்றும் ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் இந்த சைடு. இப்போ அந்த பேட்ரி கீழே ஒரு பேப்பர் மாதிரி வரும். அந்த மைனஸ் ப்ளஸ் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பேப்பர் வைக்கிறோம். அந்த பேப்பர் வச்சிட்டோம்னா அடுத்தது பேட்ரி போட்டுடலாம். இதுதான் சார் அந்த பேப்பரு. எல்லா வாட்சிலையும் வரணும். இது அந்த பேட்ரி உட்காரதுக்கு கீழே அது வரும். இப்போ பேட்ரி போடுறோம். அந்த பிளேட்டை அது மேலே வச்சுட்டு டைட் பண்ணிடணும். இப்போ பேட்ரி ஆடாமல் இருக்கும். இப்போ எல்லாமே ஃபுல் த்ரெட்டு பண்ணிடணும். பாருங்கள், ஃபுல் டைட் வச்சுட்டோம் பாருங்கள். இது ஒரு டைட் பண்ணிட்டாச்சா, அடுத்தது காயில் மேலே இருக்கிற ஸ்க்ரூவை ஃபுல் டைட் வைக்கணும். அப்போ தான் அந்த காயிலோட கனெக்ட் இப்போ இசிபியில் கனெக்ட் ஆகும். அதுக்கு தான் இப்போ காயில் ஸ்க்ரூவும் ஃபுல் டைட் வச்சிடணும். இப்போ வாட்ச் ஓடுதான்னு பார்க்கணும்.
அந்த மிஷினை திருப்பி வச்சு அந்த சென்டர் செகண்ட் மாட்டணும்னு வச்சு இது ஒரு பிளேட் இது பாருங்கள், அதை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இந்த காயில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது சேஃப்டி பிளேட்டு, அந்த காயில் மேலே உட்காரணும். அதை பாருங்கள், அதே தான் ஒரே இதில் உட்கார வச்சிடலாம். அதுக்கு ஒரு ஸ்க்ரூ. இந்த காயில் நம்ம கைக்கு பட்டு எதனா ஒரு மெட்டல் எதனா பட்டு இல்லை நம்ம வாட்ச் வச்சு மூடும் போது அந்த மூடி ஈடி போய் காயில் மேலே பட்டு காயில் அழுந்துடக்கூடாது இல்லையா? அழுத்தின உடனே காயில் கட் ஆகிடும் சொல்லிட்டு அதுக்கு சேஃப்டி பிளேட்டு மாதிரி கொடுக்குறாங்க. வேறு எந்த வேலையும் கிடையாது அந்த பிளேட்டு. காயில் கொஞ்சம் கேர் பண்ணிக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து வாட்ச் ஓடுதான்னு சொல்லிட்டு சென்டர் செகண்ட் போட்டு பார்க்கணும், அவ்வளோதான் சார். அந்த சைடு வேலை ஓவரு. இப்போ வந்து வாட்ச் ஓடுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த செகண்ட்ஸ் போட்டேன். வாட்ச் இப்போ வந்து 2 ரவுண்டு வந்துச்சு. இப்போ கழட்டிட்டு மறுபடியும் இந்த பக்கம் டேட்டு இதெல்லாம் செட் பண்ணணும். முள்ளை கழட்டும் போது ஜாகிரதையாக கழட்டணும். அது இல்லைன்னா அந்த அந்த மொனை பாயிண்ட் வந்து உடஞ்சிரும். அந்த டியூசர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுங்க. செய்யும்போது ஷார்ப்பாக இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஈஸியாக எடுக்க முடியும். மிஸ் ஆகவே கூடாது, ஒரு பொருள் மிஸ் ஆகக்கூடாது. எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த டேட்டு சம்மந்தமான இது எல்லாத்தையும் மாட்டணும். பாருங்கள், இது பேர் சென்ட்ரு வீல். இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுங்க கொஞ்சம். இது வந்து மினிட் வீல், இது வந்து இன்டர்மீடியேட் வீல், முள்ளு திருப்புறதுக்கு யூஸ் ஆகுறது இதெல்லாம். இது வந்து டேட்டு வந்து செப்பரேட்டாக திருப்புறது சார். 30ஆம் தேதி வந்துச்சு, அப்புறம் 1ஆம் தேதி வருது அப்படின்னு சொன்னால் அதை திருப்புறதுக்கு இந்த இந்த ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு வீல் மாதிரி குத்துருப்போம். அதான் அது. அந்த ஸ்டெப்பில் அதை உட்கார வைக்கணும். கழட்டும் போது பார்த்துட்டிங்கன்னா எது எது எங்கே வருதுன்னு மாட்டும் போது ஈஸி, அப்படியே மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஞாபகமாக கழட்டும் போது எது எங்கெங்கே வருதுன்னு முதல்ல பார்த்து வச்சிங்க. இல்லை ஒரு கேமராவில் ஃபோட்டோ வச்சு எடுத்து வச்சிங்க. அந்த ஒவ்வொரு செட்டிங்கும் கழட்டும் போதும் நீங்கள் கவனமாக இது இது இங்கெங்கே வருது அப்படின்னு முதல்ல மைண்டில் வச்சுட்டிங்கனாலே அது அப்படியே மெமரி ஆகிடும் உங்களுக்கு. அது உட்கார வைக்கும் போது இது மாதிரி தூக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அழுத்திக்கின்னு அதை உட்கார வைக்கணும். அதுக்கும் ஒரு பில்லரு, ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு கட்டிங் மாதிரி ஒன்று கொடுப்போம். அது நம்ம மேலே ஒரு பிளேட் வைக்கிறோம் இல்லையா, அந்த பிளேட் வைக்கும்போது அது தூக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த பிளேட்டில் கொடுத்துட்டான் கனெக்ஷன். இது முடிஞ்சுதா? இப்போ வந்து டேட் வீல் வைக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆயில் வைக்கிறேன். ஏன்னா அந்த கீ செக்ஷன் மட்டும்தான் குவார்ட்ஸில் ஆயில் வைக்கணும். மற்றபடி ரன்னிங் செக்ஷனுக்கு ஆயிலே வைக்கக்கூடாது. பேட்ரி வாட்சுக்கு ஆயிலே தேவையில்லை, ஆயில் எல்லாமே ஓடும் பேட்ரி வாட்ச். இது நம்ம கீலாம் கொஞ்சம் ஜாம் ஆகிடுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கொஞ்சம் ஆயில் வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டேட் வீல் சார். எல்லாம் அந்த வெஸ்டரில் எப்படி டேட் வீல் ஒன்று பெருசாக வருதோ அதே சைஸ் தான் வரும் இதுலேயும். இந்த இப்போ ஒரு சின்ன வீல், ஒயிட் வீல் ஒன்று வரும். அதை வச்சுட்டோம்னா அவர் வீலுக்கும் அந்த வீலுக்கும் இந்த டேட் வீலுக்கும் கனெக்டாக தான் இதை வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் கொஞ்சம் பெட்ரோலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதான் அது லிக்விடு. அவ்வளோ, இது வச்சிடணும். அதில் ஏதாச்சும் ஒரு டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் எடுத்துருப்பேன் வெளியே. பாருங்கள், அது உட்கார வச்சேன். இது அவர் வீல் மாட்டுறது. இதுதான் சார் அது டேட்டு ஜம்பரு. ஒரே ஒரு டேட்டு நவரணும் இல்லையா ஒரு தடவை திரும்பும்போது, அதுக்காக தான் அந்த ஜம்பர்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேட்ரி வாட்சுக்கும் டேட் வாட்சுக்கும் வரும் இது. அவ்வளோதான். அதை சீட்டில் உட்கார வச்சு இப்போ வந்து கேலண்டர் எடுத்து வச்சு மேலே பிளேட்டு போட்டு டைட் பண்ணணும். இதுதான் மந்த்லி கேலண்டர். அதுக்கும் ஸ்டெப்பு இருக்குது. அந்த ஒரு ரவுண்டாக இருக்கும், அந்த ஸ்டெப்பு ரவுண்டில் உட்காருது பாருங்கள். அந்த ஜம்பரை அதில் அந்த ஒவ்வொரு பல் இருக்குது பாருங்கள், அதில் தள்ளி விடணும். இதுதான் சார் பிளேட்டு. இந்த பிளேட்டு வச்சு டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது வேலை. அதுக்கு இந்த பிளேட்டு நவராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு 2 ஸ்க்ரூ கரெக்டாக உட்கார வைக்கணும். ரெண்டுத்தையும் வந்து ஃபுல் டைட் வச்சிடணும், செக் பண்ணிவிட்டு. அவ்வளோ. இப்போ வந்து டேட் ஒர்க் பண்ணுதா, சாவி அந்த முள் திரும்புதா, இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வலிக்கும். ஒரு ஸ்டெப் வலிச்சோம்னா டேட்டு வேலை செய்யும், அடுத்த ஸ்டெப்பு வலிச்சோம்னா முள் திரும்பும். அதுதான் இப்போ நான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். இப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைல் ஃபிட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பார்ட்ஸும் பாருங்கள், ஞாபகமாக ஒவ்வொருத்தையும் மெமரியில் வைங்க. எப்படியாவது இதை செஞ்சு கற்றுங்க. ஒரு வாட்சு கழட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை எப்படியாவது ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க, அது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். கழட்டுங்க, மாட்டுங்க, உடையும், சில நேரம் பெண்டாகும். இதெல்லாம் பண்ணால் தான் அடுத்த தடவை நம்ம அந்த தப்பு செய்ய மாட்டோம். டைல் எடுத்து ஃபிட் பண்ணணும். கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்கார வச்சு ஒரு லேசாக ப்ரெஸ் பண்ணோம்னா உட்காந்துரும். இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது காயில் அடிப்படக்கூடாது சொல்லிட்டு தான் அந்த பிளேட்டு. இப்போ அந்த டைலுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. டைலில் 2 லெக்கு வரும். அந்த 2 லெக்கு மிஷினில் உட்காந்தோடனே அந்த இந்த பக்கம் அந்த லெக்கை லாக் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இப்போ எடுத்து திருப்பி வச்சு அதை லாக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து முள் ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம முள் செட் பண்ணிவிட்டு
எப்பயுமே அந்த 9ஆம் நம்பர் நேராக வச்சு தான் முள் மாட்டணும். வாட்சில் செட் பண்ணுறீங்கன்னா அது ஞாபகம் வச்சுங்க. 9ஆம் நம்பர் நேராக அவர் முள் வச்சுட்டு தான் மினிட் முள்ளை நம்ம 12ல் வைக்கணும். ஏன்னா 9 தவிர வேறு முள் வேறு 3, 6, 12ல் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வராது. ஒன்று 12 தாண்டி வரும், இல்லை 6 தாண்டி வரும், அது மாதிரி வரும். 3ல் வச்சிங்கன்னா 3 தாண்டி வந்துடும். அதனால் 9 தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் கரெக்டாக மேட்ச் பண்ணும். அது ஞாபகமாக செய்யுங்க. அது எந்த வாட்ச் ஃபிட் பண்ணாலும் 9ல் வச்சு மாட்டுங்க. இது சென்டர் செகண்ட். இது எங்கே வேணாலும் வச்சு மாட்டலாம். முள்ளுலாம் வந்து ஒன்றோட ஒன்று இடிக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ எடுத்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து முள்ளை திருப்பி பார்த்துட்டு தடுக்குதா பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கணும். ஒவ்வொரு முள்ளுக்கும் மினிமம் ஒரு 2 mm கேப் இருக்கணும். ஓட ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது கேஸில் போட்டு ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த வாட்சோட வேலை முடிஞ்சுது. இவ்வளோ தான் சார். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு எதை கட்டுறேன் எதை மாட்டேன்னு அந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல. இப்போ மாட்டுறது எப்படின்னு பார்த்துக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு வாட்சை கட்டி அதை ஓட வச்சு ஃபினிஷ் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா நீங்களும் மெக்கானிக் தான். அதனால் தைரியமாக செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் எதனா உடஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அது என்ன ஸ்பேர் வேணுமோ அது. அதனால் தைரியமாக வீட்டில் இருக்கிற வாட்சை கட்டுங்க. கட்டினாதான் அந்த பயம் நமக்கு போகும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை எப்படியாவது செஞ்சேன்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உட்காருங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அந்த டியூசரு, அந்த ஸ்க்ரூ ட்ரைவரு அதெல்லாம் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி தரேன். தைரியமாக கட்டி மாட்டி ஒரு வாட்சை ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதான். கேஸை தொடச்சாச்சு. கேஸில் ஃபிட் பண்ணிவிடும். இப்போது ஃபிட் பண்ணி அதே மாதிரி சாவியை புஷ் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ கையில் எடுத்துருக்கேன். சாவியை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு கேஸ் உள்ளே வச்சு அதை மூடிடணும். அவ்வளோதான். பாருங்கள், இதேதான். சூப்பராக கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக கேஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். கேஸில் நிறைய டஸ்ட் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. சாவி போட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபிட் பண்ணணும். மூடி போட்டு ப்ரெஸ் பண்ணிடணும். இப்படி சாவி புஷ் பண்ணாலே போய் லாக் ஆகிடும். நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான். இதுக்கு ஒரு வாஷர் இருக்குது. அந்த பாடி ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த வாஷர் போடணும். இப்போ வந்து மூடி வந்து நம்ம எந்த வாட்ச் ரெடி பண்ணாலும் மூடியில் வந்து இன்றைக்கி டேட்டு போடுங்க. நீங்கள் ரெடி பண்ண வாட்ச் எத்தனை வருஷம் ஓடுது, எத்தனை மாதம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இன்றைக்கி டேட்டு போட்டிருக்கேன். என்ன பண்ணீங்கன்றதை அதில் நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். எடுத்து மூடிட்டு டைம் வச்சு கொடுத்துடணும். நாளைக்கு காலையில் போய் செக் பண்ணோம்னா டைம் அக்யூரேட்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே டெலிவரி பண்ணுற வேண்டியது தான். அவ்வளோதான். நான் வைக்கும் போது மணி 9 கரெக்டாக ஓடுது பாருங்கள். தான் சார். நல்லா பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோ போடுறேன், ஆட்டோமேட்டிக் போடுறேன் அடுத்தது. அதில் பாருங்கள். தேங்க்யூ.